ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முடி உதிர்வை தடுத்து நம்ம முடியை நல்லா அடர்த்தியாக வளர வைக்கிற செம்பருத்தி பூவை வச்சு எண்ணெய் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால தான் நம்ம தலையில் ரத்த ஓட்டம் அதிகரித்து நம்ம முடிக்கு முடியினோட வேர்க்காலுகளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்போ இந்த எண்ணெய் கூட செம்பருத்தியை ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால முடி உதிர்வது தடுக்கும். ப்ளஸ் நம்ம முடியோட வளர்ச்சி நல்லா தூண்டிட்டு அது நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும். அது உதவும். இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 250 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அடுத்தது 10 செம்பருத்தி பூவும் சேர்த்து எடுத்திருக்கேன். இந்த 2 பொருள் வச்சு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செம்பருத்தி ஆயில் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த செம்பருத்தி பூவில் இருக்க அந்த காம்பை தனியாக வெளியில் எடுத்துடலாம். இதுக்கு நம்ம அந்த செம்பருத்தி பூவோட இதழ் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் காய வச்சிடலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு நம்ம தேங்காய் எண்ணெய் கொதிக்க வைக்கலாம். லைட்டாக தேங்காய் எண்ணெய் கொதிச்சாலே போதும், ரொம்ப அதிகமாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக தேங்காய் எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த செம்பருத்தி பூவை இதில் போட்டுடலாம். கலர் போட்டோன்னே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் ரொம்ப டல்லாயிரும். இந்த செம்பருத்தி பூ போட்டதுக்கப்புறம் நம்ம 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. மறக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்காங்க, இல்லைன்னா செம்பருத்தி பூ ரொம்ப தீஞ்சிரும். இந்த தேங்காய் எண்ணெயில் செம்பருத்தி பூ ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி பூவோட எசன்ஸ் இறங்கி அந்த தேங்காய் எண்ணெயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆக ஆக நல்லா கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம செம்பருத்தி பூ போடுறதுனால நம்ம உடம்புக்கு இது நல்லா குளிர்ச்சி. அது இல்லாமல் இந்த பொடுகு, பேன், அப்புறம் இந்த இளநரை அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தாலும் அது உடனே போயிடும். அதிகமாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரும். இப்போது இந்த செம்பருத்தி பூவில் இருக்க அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு. ஸோ ஆயில் நல்லா கலர் சேஞ்ச் தெரியுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம அந்த எண்ணெயை ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டுடலாம். இந்த எண்ணெய் நல்லா ஆறின பிறகு இந்த எண்ணெயை நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம ரெடி பண்ண இந்த எண்ணெய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம வடித்த பிறகு இந்த செம்பருத்தி பூவுலையும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். ஸோ அதில் இருக்க எண்ணெயை எடுத்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த செம்பருத்தி எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்தது இந்த செம்பருத்தி எண்ணெயை நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6 months வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த செம்பருத்தி எண்ணெயை வீக்லி 2 times யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி உதிர்றது ஸ்டாப் ஆகி இந்த இழந்த முடியையும் நல்லா அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். உங்கள் ரிசல்ட்டையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் இந்த மாதிரி வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.